இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஏ மற்றும் A+2 இதோட எல்சிஎம் வந்து 1300ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ மற்றும் A+1 இதோட எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போது இந்த நம்பர் எதுவுமே இல்லைங்கிறப்போ நம்மளால் டக்குன்னு அசியூம் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் என்ன தெரியும்னா, HCFையும் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த நம்பரோட ப்ராடக்ட் கிடச்சிருமா? ஓகே, ப்ராடக்ட் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் அவங்களே கொடுத்துட்டாங்க 1300 அப்படின்னு. இப்போ நம்ம HCF மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. HCF எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா நம்மளுக்கு HCF கிடச்சிருமா? இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 2ன்னு வருது. அப்போது இந்த நம்பரோட HCF 2. அப்போது HCF இன்ட்டு எல்சிஎம், HCF 2 எல்சிஎம் 1300 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்னால் A இன்ட்டு A+2. ஓகேங்களா? இப்போ என்ன வருது? 2600 வரணும். 2 நம்பரை பெருக்கிறப்போ 2 நம்பரும் பக்கத்தில் கிட்டத்தட்ட இருக்குது. அப்போது இந்த 2600க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சா நம்ம இந்த நம்பர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம், 2600 எப்போ வரும்? 50 ஸ்கொயரில் வருமா? ஓகே, 50 ஸ்கொயர் தான் வந்து 2500, நம்மளுக்கு 2600 இருக்குது. அப்போது 50 இன்ட்டு 50 போடுறதுக்கு பதிலாக 52 இன்ட்டு 50 போடுறோம். அப்படி போடுறப்போ 2600 வந்துடுமா? ஓகேவா? அப்போ பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? 50 இன்ட்டு 52 தான் A இன்ட்டு A+2 அப்படின்னு. அப்போ ஏங்கிறது 50. இங்கே ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கும் A+1க்கும். அப்போ 50க்கும் 51க்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. இது பார்க்குறப்பே தெரியுது கோப்ரைம் நம்பர் அப்படின்னு. அப்போ இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். அப்போ 5 1 சார் 5, இங்கே 0 இருக்குது, 5 1 சார் 5, 5 5 சார் 25, 2550 எல்சிஎம். ஆப்ஷன் சி.